ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரெசிபி என்னென்னா தம் சிக்கன் கிரேவி. அதுக்கு 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சிக்கன் 65 மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வீட்டு குழம்பு மசாலா இதை ஆட் பண்ணியிருக்கிறேன். ப்ளஸ் அந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா இதெல்லாம் நல்லா அந்த சிக்கனில் வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க, நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா வந்து உள்ளே நல்லா இறங்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மசாலா வந்து நல்லா சிக்கன் மேலே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 2 சொட்டு 2 ட்ராப் வந்து லெமன் விட்டுக்கோங்க. அதையும் நல்லா கலந்துக்கிறணும். அதுக்கப்புறம் வந்து தயிர் வந்து சேர்த்துக்கணும். தயிர் கண்டிப்பாக புளிக்காத தயிராக இருக்கணும். அந்த புளிப்பு இருந்துச்சுன்னா அது வந்து அந்த ரெசிபிக்கு வந்து நல்லா இருக்காது. ஸோ புளிக்காத தயிராக இருக்கணும். ஸோ அதையும் சேர்த்து இப்போ எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். இந்த மசாலா, தயிர் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து பிசைஞ்சு வச்சுக்கிறணும். கிட்டத்தட்ட இது ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வந்து நல்லா ஊற விட்டுறணும். அப்போ தான் அது நல்லா சாஃப்டாகும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் வந்து சிக்கன் 65 பொரிச்ச எண்ணெயை ஊற்றுறேன். ஏன்னா அந்த மாதிரி எண்ணெய் ஊற்றும் பொழுது இன்னும் கொஞ்சம் அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆகும். அன்னைக்கு பொரிச்ச அதே எண்ணெய் வந்து தான் நான் திரும்ப யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் தாளிப்புக்கு வந்து யூஸ் பண்ணுறேன். அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிறணும். ஸோ நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் வெங்காயத்தை எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அது அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். கிட்டத்தட்ட நல்ல அந்த ப்ரௌனிஷாக, அதாவது பிளாக் ஆகிடக்கூடாது. பிளாக் ஆகிடுச்சுன்னா கசப்பு டேஸ்ட் வந்து வந்துடும். அது நல்லா ப்ரௌன் ஆகும் பொழுது, நல்லா முருகி வரும் பொழுது அந்த நான்வெஜ்ஜுக்குரிய டேஸ்ட்டே வந்து அந்த வெங்காயத்தில் தான் இருக்கும். ஸோ அப்போ அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க, நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் எல்லாம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதுக்குரிய கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் அதை சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாடை வந்து நல்லா போனதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது நல்லா ஃப்ரை ஆகும் பொழுது சிக்கனோட சேர்த்து சாப்பிடும் பொழுது அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி வந்து நல்லா சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா வதக்கணும். அது எண்ணெயிலே அது வதங்கணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த வெங்காயம், தக்காளி இதுக்கு தேவையான சால்ட்டு அவங்களுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ அந்த தக்காளியும் நல்லா சேர்த்து வதக்கணும். அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டும் வந்து ஒன்றா நல்லா சேர்ந்து வரணும். அந்த பேஸ்ட்டு மாதிரி சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த சிக்கன், அதை வந்து ஆட் பண்ணிக்கிறணும். கிட்டத்தட்ட அந்த சிக்கனை குறைஞ்சது 1/2 ஹவர்னாச்சும் நீங்கள் ஊற வச்சா தான் அதோட சாஃப்ட்னஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சேம் நல்லா அந்த எண்ணெயில் அந்த வெங்காயம், தக்காளியோட நல்லா பெரட்டி விடணும். அந்த மசாலாவும் சிக்கன், அந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா அதிலேயே வந்து நம்ம வதக்கணும். ஸோ இது மாதிரி நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கணும். ஸோ இந்த சேனல் மட்டும் இல்லாமல் கற்றல் நிதின்னு ஒரு சேனல் வச்சுருக்கேன். அதில் ஃபுல்லாக எஜுகேஷனல் வீடியோஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. அதையும் போய் பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அப்புறம் தான் நம்ம தண்ணி கொஞ்சம் வந்து லைட்டாக ஊற்றி கொஞ்சம் வேக விடணும். இதுக்கு நிறையா தண்ணி ஊற்றவே கூடாது. ஏன்னா ஆல்ரெடி நிறையா ரொம்ப நேரம் ஊற வச்சும் செஞ்சிட்டோம், நல்லா எண்ணெயிலையும் வதக்கிட்டோம். அதனால் ரொம்ப தண்ணி தேவைப்படாது. ஸோ கொஞ்சமோல தண்ணி போதும். அதை ஊற்றி நல்லா வந்து வதக்கி விடுங்க. ஸோ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கணும். தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட்டு பால் தண்ணி கலக்காமல் ஃபஸ்ட்டு பால் சேர்ப்போம் இல்லையா, அந்த பால் வந்து நான் ஒரு டம்ளர் போல் எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதிலேயே தான் அந்த சிக்கன் வந்து நல்லா வேகணும். ஸோ தேங்காய் பால் சேர்த்தா வந்து அந்த எப்பயுமே எந்த ரெசிபிக்கும் தேங்காய் பால் சேர்த்தா நல்ல டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், மூடி ஒரு
2 மினிட்ஸ் வேக விடுங்க. அந்த 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, நம்ம பிரியாணிக்கு வைப்போம்ல, தம் வைப்போம் இல்லையா, அது மாதிரி தோசை கல் எடுத்து அதை வச்சு அது மேலே மூடி வந்து இந்த சிக்கன் வந்து வச்சுருங்க. இதை வந்து நீங்கள் தம்மில் வச்சதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணவே கூடாது. அடுப்பு வந்து சிம்மில் இருக்கணும். சிம்மில் வச்சு நல்லா மூடி வச்சுட்டு விட்டுறணும், கிளறவே கூடாது. ஸோ ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து ரெசிபி வந்து ரெடி ஆயிரும். ஸோ அவ்வளோதான், நம்முடைய தம் சிக்கன் கிரேவி ரெசிபி ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தேங்காய் பால் சாதத்தோட என் பிள்ளைகளுக்கு வச்சு கொடுத்தேன். அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.